சனி பகவான அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, கடின உழைப்புக்கு பேர் போனவங்கன்னு கூட சொல்லலாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு எளிய முறையிலும் இல்லாம, சத்தம் இல்லாம உங்களுடைய லட்சியத்தை அடைய நீங்க தீவிரமாக உழைக்கக்கூடியதில வல்லவர்னு கூட சொல்லலாம். தன்னம்பிக்கை பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நெறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்திலயும் தன்னம்பிக்கை உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட நெறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். பொறுப்புணர்வு உங்ககிட்ட கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்குன்னு கூட சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயத்திலயும் முன்னாடி நின்னு பொறுப்போடு பண்றது. உங்க வீட்டு விசேஷத்துலயும் சரி, மத்த வெளி விசேஷத்துல ஏதாவது ஃபங்ஷனுக்கு போறீங்க அப்படின்னாலும், அந்த அந்த இடத்துல வந்துட்டு உங்களுடைய முழு பங்கு வந்துட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய குடும்பத்தினரையும், உங்களுடைய சார்ந்து இருக்கிறவங்களையும் பாதுகாக்கிறதுல மிகவும் பொறுப்பாக நடந்து கொள்வீங்க. எதையும் திட்டமிட்டு செய்யக்கூடிய நேர்த்தியும், பாரம்பரியம் மீதான பற்றும் உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, நெறையவே இருக்குன்னு கூட சொல்லலாம். பிடிவாத குணமும், மறைமுக உணர்வுகளும் உங்ககிட்ட கொஞ்சம் நெறையவே இருக்குன்னு கூட சொல்லலாங்க. உங்களுடைய நட்சத்திரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உத்திராடம் பாதம் 3, 4ன்னு சொல்லலாங்க. திருவோணம், அவிட்டம் பாதம் 1, 2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு சொல்லலாம். வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு நடக்கவிருக்கும் நற்பலன்கள்லாம் என்னென்ன? நீங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன? நம்ம சுற்றி இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது, உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி, வீட்ல இருக்கக்கூடிய மகிழ்ச்சி ரீதியாகவும் சரி எப்படி இருக்க போகுது? குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுமா? திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண வரன் கிடைக்குமா? அது மட்டும் இல்லாம, வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வந்துட்டு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த தொழில் தொடங்கலாமா? இப்படி இதையெல்லாம் பத்தி நான் உங்ககிட்ட விரிவா படிப்படியா ஒவ்வொண்ணா சொல்லப் போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, அப்படியே பக்கத்துல இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கன கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் கூட உங்களுக்கு புரியும். வீடியோவ ஸ்கிப் பண்ணிறாதீங்க. நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பயனுள்ள தகவல்களா கூட இருக்கலாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பணவரவு திருப்திகரமாக இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. குடும்பத்தில மகிழ்ச்சியும், நிம்மதியும் அதிகரிக்க போகுதுங்க. புதிய முயற்சிகள்ல உங்களுக்கு வெற்றி தாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய உடல்நலம் பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்கள்ல படிப்படியாக சீராக போகுதுன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய குடும்பம் மற்றும் தொழில்ல வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில வசதி வாய்ப்புகள் வந்துட்டு பெருக போகுதுங்க. கணவன், மனைவி உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அன்பு பார்த்தீங்கன்னா, நெறையவே அதிகரிக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. உங்களுடைய செல்வாக்கு வெளி வட்டாரத்தில் பார்க்கும்போது உயர்ந்து இருக்கக்கூடியதாக இருக்க போகுது வரக்கூடிய நாட்களில். உங்களுடைய உடல் நலம் பார்த்தீங்கன்னா மிகவும் சிறப்பானதாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க போகுதுங்க. மனத்துணிவு உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்க போகுது. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாத சுவாமியை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் அனைத்துமே நீங்கி, உங்களுக்கு நல்லதே நடக்கக்கூடியதாக இருக்குங்க வரக்கூடிய நாட்கள்ல. உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்ல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லட்சியத்துடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்கள்ல கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டி இருக்கக்கூடிய மாதமாக இருக்குங்க. உங்களுடைய அஷ்டமாபதி சூரியன் பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிப்பதுடன் ஞான மோட்சக்காரன் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்களுடைய உடல் நிலையிலும் சரி, மனநிலையிலும் சரி எதிர்பாராத சங்கடங்கள் உண்டாகலாம். அப்படிங்கிறதுனால வரக்கூடிய நாட்களில் எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணும்போதும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட நிம்மதியற்ற நிலை உருவாகக்கூடும். அப்படிங்கிறதுனால அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மறைமுக தொல்லைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகரிக்குங்க. அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கோபமும் பட வேண்டாம். வியாபாரிகளுக்கு எதிர்பார்ப்புகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுபறியாகும். அப்படிங்கிறதுனால வியாபார விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சிலருக்கு அபராதம் செலுத்த வேண்டிய நிலையும் உருவாகக்கூடுங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியல்வாதிகளுக்கும் தலைமைக்கும் ஒரு இடைவெளி உண்டாக போகுதுங்க. கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய வார்த்தைகளால் சங்கடங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அப்படின்னாலும் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 வரை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கையில் பணப்புழக்கம் உங்களுக்கு இருந்துகிட்டே தாங்க இருக்கும். வர வேண்டிய பணமும் உங்களுக்கு வந்துட்டே தான் இருக்கும்.
உதவி என்று கேட்டு வருபவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உதவி செய்யக்கூடிய நிலையும் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. எல்லாவற்றையும் நம்மால சமாளிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க வரக்கூடிய நாட்கள்ல வாழத் தொடங்க போறீங்க. சகாய ஸ்தானத்துல சஞ்சரித்துட்டு வரக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா, வக்கிரம் அடைஞ்சு இருக்கிறதுனால, உடைய செயல்கள்ல கொஞ்சம் நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. முன்பு இருந்த நிலையில இந்த மாதம் பார்த்தீங்கன்னா, நல்ல மாற்றம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். எடுத்த வேலைகள் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இழுபறி உண்டாகுங்க. அது மட்டும் இல்லாம மாதத்தோட பிற்பகுதியில நெறைய பல வகையில உங்களுக்கு செலவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால, சேமிப்ப உயர்த்திக் கொள்வதும், பண விவகாரத்துல கொஞ்சம் கவனமாக இருப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்கள் யோகமான மாதமாக இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். விளைச்சல்கள்ல எதிர்பார்த்த ஆதாயம் நல்லா கிடைக்கப் போகுது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்கள்ல மனதுல நிம்மதி உண்டாகப் போகுதுன்னு கூட சொல்லலாங்க. உங்களுடைய குடும்பத்தில இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக விலகப் போகுது. மாணவர்களுக்கு மாதத்தோட முற்பகுதியில நல்ல முன்னேற்றமாக இருக்கப் போகுதுன்னு கூட சொல்லலாம். நீங்க பண்ண வேண்டிய பரிகாரம். வடாரண்யேஸ்வரரை வழிபட நீங்க நினைச்ச காரியம் அனைத்துமே நிறைவேறும்னு கூட சொல்லலாம். திருவோணம் நட்சத்திரத்தில பிறந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான பதிவு தாங்க இது. முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட்டு வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா, யோகமான நாட்களாக அமையப் போகுதுங்க. சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்துட்டு வரக்கூடிய குரு பகவான் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால நீண்ட நாள் கனவுகள் பார்த்தீங்கன்னா, நனவாக போகுதுன்னு கூட சொல்லலாம். நீங்கள் எடுத்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக போகுதுங்க. வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல முடிவிற்கு வரப்போகுது. கூட்டு தொழில்ல எதிர்பார்த்த ஆதாயம் உங்களுக்கு நல்லதாகவே கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. திருமண வயதில் இருப்பவங்களுக்கு தகுதியான வரனும் வந்து சேரப்போகுது. நட்பு வட்டம் பார்த்தீங்கன்னா விரிவடைய போகுதுன்னு கூட சொல்லலாம். நீங்க செஞ்சுட்டு வர தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாங்க. குறிப்பா சொல்லணும்னா வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கூட போகுதுன்னு கூட சொல்லலாங்க. துணிச்சலான சில வேலைகள்ல ஈடுபட்டு அதில் ஆதாயம் காண போறீங்க. உங்களுடைய லாபாதிபதி செவ்வாய் பார்த்தீங்கன்னா, சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால ஆரோக்கியம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு கூட சொல்லலாம். எதிர்ப்பு, மறைமுக தொல்லை அப்படி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகப் போகுது. உங்களை விட்டு போகப் போகுது. வழக்கு விவகாரம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனைத்துமே ஜெயமாக போகுதுங்க. வெற்றி தாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய அளவிற்கு உங்களுடைய நிலையும் மாறப்போகுதுன்னு கூட சொல்லலாம் வரக்கூடிய நாட்கள்ல. உங்களுடைய கையில பணம் வந்துட்டு புரளப் போகுதுங்க. பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். செப்டம்பர் 2 வரை புதன் பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால இழுபறியாக இருந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக போகுதுன்னு கூட சொல்லலாம். சிலருக்கு புதிய இடம், வீடும் வாங்கும் முயற்சி வெற்றியாக போகுதுங்க. வியாபாரத்தை விரிவு செய்வதற்காகவும், வீடு கட்டுவதற்காகவும் உங்களுடைய வங்கியில கேட்டிருந்த கடன் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். தொழில்ல நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க அப்படின்னு சொன்னாலும், சூரியனும் கேதுவும் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால, உங்களுடைய உடல்நிலையில சுய ஒழுக்கத்திலும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுவே நல்லதும் கூட. விவசாயத்துல எதிர்பார்த்த ஆதாயம் விவசாயிகளுக்கு கிடைக்க போகுதுங்க. மாணவர்களுக்கு படிப்புல ஆசிரியர்களோட ஆலோசனைப்படி கேட்டு படிச்சுட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லதுன்னு கூட சொல்லலாம். நீங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராமநாத சுவாமியை வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா, வாழ்க்கையில இருந்து வந்த தடைகள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சிரும். அவிட்டம் 1, 2ஆம் பாதங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உறுதியாக இருந்து வெற்றி பெற்று வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய நாட்கள் முன்னேற்றமான நாட்களாக அமையப் போகுது. தைரிய, வீரிய, பராக்கிரமக்காரகன் பார்த்தீங்கன்னா செவ்வாய், ருணரோக சத்ரு ஜெயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால, உங்களுடைய உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்பு பார்த்தீங்கன்னா, படிப்படியாக விலகப் போகுதுன்னு கூட சொல்லலாம். உங்களுடைய ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்க போகுது வரக்கூடிய நாட்கள்ல. குறிப்பா சொல்லணும்னா, வியாபாரம், தொழில்ல ஏற்பட்ட பிரச்சனைகள், போட்டிகள் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல முடிவிற்கு வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம். இழுபறியாக இருந்த வழக்குகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாதகமாகவே அமையப் போகுதுங்க. குரு பகவானோட சஞ்சாரமும், பார்வைகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால, பொன், பொருள் சேர்க்கை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதிகமாகவே சேரப்போகுதுன்னு கூட சொல்லலாங்க. உங்களுடைய குடும்பத்துல நிம்மதி பார்த்தீங்கன்னா, நெறையவே இருக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, படிப்படியாக விலகப் போகுது. மாதத்தோட முற்பகுதியில சுக்கிரனும், புதனும் உங்களுக்கு சாதகமான சஞ்சரிக்கிறதுனால, புதிய வாகனம், இடம், வீடு வாங்கும் கனவு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏதோ ஒண்ணு நனவாக போகுதுன்னு கூட சொல்லலாம். பணப்புழக்கம் வரக்கூடிய நாட்கள்ல நீங்க நெனச்ச மாரியே உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க.
சூரியன் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால. உங்களுடைய உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்துல வேலை பார்க்கும்போது அவங்கக்கிட்ட வாய் அதிகமா எதுவும் பேசாம, எந்த விஷயத்த பேசும்போது கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேல் அதிகாரிகள அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். அதனால மனச விட்ற வேண்டாம். முயற்சியோடு இருங்க. எல்லா விஷயம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அதற்காக வேறு வழிகள்ல போகாம அமைதி காப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. உங்கள பற்றி ஒரு சிலர் அவதூறு பரப்புவதற்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால, அனைத்து விவகாரத்திலும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய கௌரவத்த பாதுகாத்துக்கோங்க. குறிப்பா சொல்லணும்னா, வரக்கூடிய நாட்கள்ல மிகவும் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணும்போது கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. குடும்பத்தினர அனுசரித்து போவதும், வார்த்தையில நிதானம் காக்கிறதும், இது மாதிரி பிற விஷயத்துல நீங்க கவனமாக இருந்துக்கோங்க. பண விவகாரத்துல எச்சரிக்கையாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெண்களா இருந்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு உங்களுடைய குடும்பத்தினரோட ஆலோசனைப்படி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எடுத்து பண்ணணும். அவங்களோட ஆலோசனை இல்லாம எந்த ஒரு முயற்சியிலும் நீங்க இறங்க வேண்டாம். விவசாயிகளுக்கு வரக்கூடிய நாட்கள்ல லாபம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கப் போகுதுன்னு கூட சொல்லலாங்க. மாணவர்களுக்கு. ஆசிரியர்களோட ஆலோசனைப்படி நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நல்லதாகவே நடக்கும். நீங்க ஒரு லட்சியத்துக்காக படிச்சுட்ருக்கும்போது, அத வந்துட்டு நீங்க எட்டுறதுக்கான வழிகள் நிறையவே கிடைக்கும்னு கூட சொல்லலாம். நீங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணி முருகன வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா, நீங்க எடுத்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிதாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகள் மூலம் மகர ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அளிக்கப் போகுது? அவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன? பண்ண வேண்டிய பரிகாரங்கள் எந்தெந்த விஷயமெல்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி தெளிவா சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி.